Hello friends, welcome to Delicious Dining. இன்னைக்கு நாம வீட்லயே ஃப்ரெஷ்ஷா மசாலா அரைச்சு மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு panல 2 ல இருந்து 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் லைட்டா காஞ்சதும் 4 டீஸ்பூன் கொத்தமல்லி, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 2 லவங்கம், சிறிய துண்டு பட்டை, 1/4 டீஸ்பூன் கடலை பருப்பு, 1/4 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, சிறிய துண்டு இஞ்சி, 2 பல் பூண்டு, 5 லிருந்து 6 சின்ன வெங்காயம். இது கூடவே 1/4 டீஸ்பூன் பச்சரிசி. இது எல்லாத்தையும் சேர்த்து இப்ப வறுத்தெடுத்துடலாம். இது வறுக்கும் போது மீடியம் ஃப்ளேம்லயே இருக்கட்டும், மெதுவாகவே வறுபடட்டும். மசாலா ஐட்டம்லாம் நல்லா எண்ணெயில் வறுபட்டுட்டு வாசனை வர ஆரம்பிச்சிடுச்சு. வாசனை வரும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். இதை இப்போ ஆற விட்டுடலாம். ஆறுனதும் ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிட்டு நல்லா மை போல் அரைச்சி எடுத்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து இது போல் மையை அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு கடாயில் வழக்கத்துக்கும் அதிகமாக எண்ணெயை ஊற்றிக்கலாம். ஏன்னா மீன் குழம்புக்கு கொஞ்சம் அதிகமாகவே எண்ணெய் இருக்கணும். அதனால் நான் 6 டீஸ்பூன் எண்ணெய் பயன்படுத்திக்கிறேன். எண்ணெய் லைட்டாக சூடானதும் தேவையான அளவு கருவேப்பிலை போட்டுக்கலாம். 3 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். 15 சின்ன வெங்காயத்தை இது போல தட்டி எடுத்துக்கலாம். இதையும் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் வதங்கினதும் 1/4 டீஸ்பூன் மஞ்சள், 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் சாதா மிளகாய் தூள். இதெல்லாத்தையுமே ஒரு முறை எண்ணெயில் வதக்கிடலாம். வதக்கினதும் ஒரு சின்ன மீடியம் சைஸ் தக்காளி அரிஞ்சு வச்சிருக்கேன். இதையும் கூட சேர்த்து வதக்கிடலாம். ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி எல்லாம் நல்லா மசிக்கக்கூடிய அளவுக்கு வதங்கினதும் புளி கரைச்சல் ஊற்றிக்கலாம். 2 லெமன் சைஸ் புளியை 20 நிமிஷம் ஊற வச்சு இந்த புளி கரைசல் எடுத்திருக்கேன். இதை இப்போ சேர்த்துக்கலாம். புளி கரைசல் சேர்த்ததும் ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதி வரட்டும். புளியோட பச்சை வாசனை அடங்கினதும் நம்ம மசாலா சேர்த்துற வேண்டியது தான். புளி பச்சை வாசனை நல்லா அடங்கிருச்சு. இப்போ அரைச்சி வச்சிருக்கிற மசாலா சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். மசாலா வாசனை அடங்குற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுட்டு மசாலா வாசனை அடங்கினதும் நம்ம மீன் துண்டுகள் எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். மசால் வாசனையெல்லாம் அடங்கிருச்சு. நம்ம ஊற்றின எண்ணெய்லாம் பாருங்கள் மேலே பிரிஞ்சு வந்திருக்கு. குழம்பு நல்லா இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணும் மீன் இறக்கிறதுக்கு முன்னாடி. அப்போ தான் மீன் போட்டதும் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு வேகும். குழம்போட கன்சிஸ்டன்சி கரெக்டாக கிடைக்கும் நமக்கு. மீன் எல்லாம் போடுறதுக்கு முன்னாடியே உப்பு, காரம், புளிப்பு எல்லாத்தையுமே சரி பார்த்துடணும். எல்லாமே கொஞ்சம் சுருக்குன்னே இருக்கணும். அப்போ தான் மீன் இறங்குனா மீனில் உப்பு காரமெல்லாம் பிடிக்கும். பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கிற கொத்தமல்லி இலையை தூவிடலாம். நான் இன்றைக்கி 500 கிராம் சீ பேஸ் ஃபிஷ் எடுத்திருக்கேன். இந்த குழம்புக்கு 500 கிராம்லேருந்து 1 கிலோ வரைக்கும் நம்ம மீன் துண்டுகளை சேர்த்துக்கலாம். நம்ம ஊரில் எந்த ஃபிஷ் கிடைச்சாலும் இதே மெத்தடில் நம்ம மீன் குழம்பு செஞ்சுக்கலாம். மீன் துண்டுகள் எல்லாத்தையுமே போட்டுட்டு லைட்டாக அமுத்தி விட்டுறலாம். இப்போ இதை மூடியை போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு
5 நிமிஷத்துக்கு வேக விடலாம். அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆயிடுச்சு. மீன் துண்டுகளெல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் டெலிஷியஸ் டைனிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.